ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தாரிகாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா தேங்காய் பால் பணியாரம் எப்படி செய்யணுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் தாரிகாஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ பண்ணிவிடுங்க. வாங்க இதுக்கு என்னெல்லாம் பொருள் தேவைப்படுதுன்றதை பார்த்துடலாம். அரிசி மாவு 1 கப், மைதா 2 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை 1/2 கப்பு, 3 ஏலக்காய், தேங்காய் 1/2 மூடி, எள்ளு 1 ஸ்பூன், உப்பு 1 பிஞ்ச். நம்ம எடுத்து வச்சிருந்த 1/2 மூடி தேங்காய் திருவலை மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இப்போ இதில் 1/4 கப்பு தண்ணி ஊற்றி தேங்காய் பால் எடுத்துக்கலாம் அரைச்சி. தேங்காய் பாலுக்கு தேங்காவை அரைச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சு இருத்துக்கலாம். இதை திக்காக தான் வேணும் பால். நல்ல திக்கான தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருந்த ஏலக்காவையும் சர்க்கரையும் பொடி பண்ணிடலாம். சர்க்கரையும் பொடிச்சாச்சு. பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் நான் எடுத்து வச்சிருந்த அரிசி மாவை கொட்டிட்டேன். அடுத்தது 2 ஸ்பூன் எடுத்து வச்ச மைதா போட்டுடலாம். பொடி பண்ண சர்க்கரை போட்டுடலாம். இப்போ எள்ளு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திக்காக மாவு கரைச்சிக்கணும். இப்படி எடுத்து போட்டிங்கன்னா கீழே விழுகிற மாதிரி இருக்கணும். இப்போ அடுப்பில் பணியாரக்கல் வச்சுருக்கேன். அது நல்லா சூடாகட்டும். கல் சூடாயிடுச்சு. இப்போ நெய் ஊற்றிக்கலாம். இப்போ மாவு ஊற்றிக்கலாம். ஒரு சைடு வெந்த உடனே இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இது ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளோட தேங்காய் பால் பணியாரம் எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி வந்ததுன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.